அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் மட்டும் என்னது பெண்டிங் நம்மளுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுவும் மார்ச் மாதத்தில் ஒரு 5 நாள்கள், மொத்தமாக இந்த வீடியோ பதிவில் ஒரு 6 நாள் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ தினமணி பேப்பரில் இருந்தும் தி இந்து பேப்பரில் இருந்தும் ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக எடுத்துகிட்ருக்குறோம், ஓகேங்களா? ஸோ இது 6 நாள் அப்படின்றனால இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் நீளமாகத்தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் வந்து நிறைய எக்கச்சக்கமான தகவல்கள் அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த ஃப்ரீ பிடிஎஃப், இந்த வீடியோவினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டிற்கான ஜெயகாந்தன் விருது பெற்றவர் யார்? 2025ஆம் ஆண்டிற்கான ஜெயகாந்தன் விருது பெற்றவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன அப்படின்னா, கோவை விஜயா வாசகர் வட்ட விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதன் வந்து 10வது ஆண்டாக இந்த விருதுகளை வந்து தொடர்ந்து வழங்கி கொண்டு வர்றாங்க, ஓகேங்களா? ஜெயகாந்தன் விருது, புதுமை பித்தன் விருது, மீரா விருது, சிறந்த நூலகர் விருது, இந்த மாதிரி பல்வேறு வகையான விருதுகளை அறிவிப்பு செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ அது குறித்த ஒரு விஷயந்தான் இது, ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டிற்கான ஜெயகாந்தன் விருது பெற்றவர் யார் அப்படின்னா மு. குலசேகரன், ஓகேங்களா? இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்தாளர். இந்த மு. குலசேகரன் யார் அப்படின்னா ஒரு எழுத்தாளர், ஓகேங்களா? ஸோ அப்போ மீரா விருது பெற்றவர் யாருன்னா கவிஞர் மதார் அப்படின்றவர் யார்? கவிஞர் மதார். புதுமை பித்தன் விருது அப்படின்றது குமாரானந்தன், இவர்களும் ஒரு எழுத்தாளர் தான். சக்தி வை கோவிந்தன் விருது அப்படின்றது சிறந்த நூலகருக்கான விருதாக வழங்கப்பட்டிருக்கிறது, ஓகேங்களா? ராமசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் 2 விருது வந்து எக்ஸ்ட்ரா எழுதிக்கங்க, ஓகேங்களா? ஆ. முத்துலிங்கம் விருது. என்ன விருது? ஆ. முத்துலிங்கம் விருது அப்படின்றது மொழிபெயர்ப்பாளராக இருக்கக்கூடிய கல்யாணராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? மொழிபெயர்ப்பாளராக இருக்கக்கூடிய கல்யாணராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது கீரா விருது, ஓகேங்களா? கீரா விருது அப்படின்றது எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஓகேங்களா? எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2 விருதுகளை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஆஸ்கார் விருதுகளை குறித்து பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்கார் விருதுகள்லேருந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி முந்தைய தேர்வுகளில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு வினாக்கள் என்பது கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இந்த ஆஸ்கார் அவார்டை அப்படின்றத பாருங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஆஸ்கார் அவார்டு என்பது எங்கு நடைபெறும், எங்கு இதற்கான விருது கொடுப்பாங்க அப்படின்னா அதுவுமே கேட்டிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா லாஸ் ஏஞ்சலஸ், ஓகேங்களா? லாஸ் ஏஞ்சலஸில் டால்ஃபி அரங்கம் அப்படின்ற ஒரு அரங்கம் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த ஆஸ்காரினுடைய விருதுகள், அதாவது இந்த திரைப்படங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திரைப்படங்கள்லையும் ஆஸ்கார் விருது வந்து ஒரு பெரிய விருதாக கருதுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஆஸ்கார் படம் வாங்கிருச்சு அப்படின்னாலே அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆஸ்கார் விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது நிறைய விருதுகள் இருக்குது, பார்க்கலாம். சிறந்த திரைப்படத்திற்கான விருது அப்படின்றது அனோரா அப்படின்ற படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன படம் அப்படின்னா அனோரா அப்படின்ற படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? அடுத்தது சிறந்த குறும்படத்திற்கான விருது ஐ எம் நாட் எ ரோபோட். ஐ எம் நாட் எ ரோபோட், இந்த ஏ வந்து தனியாக வரும். ஐ எம் நாட் எ, ஐ எம் இல்லைன்னா இங்கிலீஷில் எழுதிக்கங்க, ஐ எம் நாட் எ ரோபாட் அப்படின்ற வரும். சிறந்த குறும்படத்திற்கான விருதாக இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த இயக்குனருக்கான விருது ஜான் பேக்கர். நம்ம மேலே பார்த்தோம்ல, சிறந்த படத்திற்கான விருது அனோரா அப்படின்றது, அதை இயக்கியவர் தான் இந்த ஜான் பேக்கர் அப்படின்றவர். ஒரே ஆண்டில் 4 ஆஸ்கார் விருதுகளை வென்ற முதல் நபராக இந்த ஜான் பேக்கர் அப்படின்றவர் இருக்கிறார், ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, ஒரே ஆண்டில் 4 ஆஸ்கார் விருதுகளை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம யார் போடணும்? ஜான் பேக்கர் அவரை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், போடணும், ஓகேங்களா? சிறந்த ஆவணப்படமாக நோ அதர் அப்படின்ற படம். சிறந்த நடிகர் ஏட்ரியன் பரோடி. இந்த நடிகர் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க, நடிகர் நடிகை மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா? சிறந்த நடிகர் அப்படின்னா ஏட்ரியன் பரோடி தி ப்ரூட்டலிஸ்ட் அப்படின்ற படத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இது இவருக்கான 2வது ஆஸ்கார், ஓகேங்களா? யார்? ஏட்ரியன் பரோடிக்கான 2வது ஆஸ்கார் தான் இது, ஓகேங்களா? சிறந்த நடிகை அதே அந்த அனோரா படத்திற்காக மைக்கி மேடிசன் அப்படின்ற படத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? சிறந்த சர்வதேச படம் அப்படின்ற ஒரு பட்டியலில்
ஐம்டிஸ் ஹியர் பிரேசிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. சிறந்த பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு படம் தான் அது. சிறந்த அனிமேஷன் படம் அப்படின்றது ஃப்ளோ. என்னது அப்படின்னா சிறந்த அனிமேஷன் படமாக ஃப்ளோ படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த அனிமேஷன் குறும்படம் இன் தி ஷேடோ ஆஃப் சர்ப்ரைஸ். ஓகேங்களா. சிறந்த ஆவண குறும்படம் அப்படின்னா த ஒன்லி கேர்ள் இன் தி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது வந்து 97வது ஆஸ்கார் படவிழா. ஓகேங்களா. இதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தனை பட வரிசைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொறுமையாக பாருங்கள். இதில் சிறந்த நடிகர் மற்றும் நடிகை, சிறந்த இயக்குனர் அண்ட் சிறந்த திரைப்படம், இந்த 4 என்ன பண்ணுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. தேசிய வனவிலங்கு வாரியத்தினுடைய 7வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? தேசிய வனவிலங்கு வாரியத்தினுடைய 7வது கூட்டம் என்பது எங்கு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னா குஜராத்தில் ஜுனாகத் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த தேசிய வனவிலங்கு வாரியத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த வனவிலங்கு வாரியம் அப்படின்றதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மனிதர்கள் இருக்காங்களே, ஸோ மனிதர்கள் மற்றும் வனவிலங்கு இரண்டுக்குமே இடையான மோதல்களை வந்து தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு சிறப்பு மையம் அமைக்க ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க கோவை பகுதிகளில். ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அதாவது இந்த இப்போ சிறுத்தையாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் பார்க்குறோம். தினம்தோறும் செய்தித்தாள்களில் நம்ம பார்க்கும்போது ஒரு குடியிருப்பு பகுதிக்கு சிறுத்தை வந்து குழந்தையை கவி கொண்டு போனது, இல்லை வந்து வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பயிர்களை சேதைப்படுத்திச்சு அப்படின்னு. ஸோ இது மாதிரி இந்த மோதல்களை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கான ஒரு சிறப்பு மையம் அமைக்க ஒப்புதல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில். ஓகேங்களா. ஜாம்நகர் ரிலையன்ஸ் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட இருக்குது 300 ஏக்கர் பரப்பளவு. வனதாரா வனவிலங்கு பாதுகாப்பு மீட்பு மையம் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி வனவிலங்கு தேசிய பரிந்துரை மையம் அமைக்கிறதுக்கான அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் நிறையா விஷயம் பண்ணியிருக்குது பார்த்துங்க. சர்வதேச அளவில் இதெல்லாம் எழுதிக்கிங்க. இதில் இல்லை, நான் டைப் பண்ணல, நீங்கள் எழுதிக்கிங்க. ஓகேங்களா. சர்வதேச அளவில் சிறுத்தை பாதுகாப்புக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக சர்வதேச அளவில் என்னது ஒரு சிறுத்தைகளுக்கான பாதுகாப்பான ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்துட்டு டால்ஃபின் கணக்கெடுப்பு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. டால்ஃபின் கணக்கெடுப்பு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவுமே முக்கியம். ஓகேங்களா. எத்தனை நதிகளில் கணக்கெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 28 நதிகளிலிருந்து டால்ஃபின் கணக்கெடுப்பு எடுத்து அறிக்கை விட்டுருக்கிறாங்க. எவ்வளோ டால்ஃபின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 6327. ஓகேங்களா. டால்ஃபின்கள், ஆற்று டால்ஃபின்கள் இருக்குது 6327 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டால்ஃபின்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். டால்ஃபின்கள் எந்த பகுதியில் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 4th கொஸ்டின். சமீபத்தில் நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தினுடைய 2வது விண்கலம். முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே இந்த நிலவிற்கு என்ன பண்ணுவாங்க, விண்கலத்தை அனுப்புவாங்க. அது எல்லாமே என்ன அப்படின்னா அரசின் சார்பில் அனுப்பக்கூடிய விண்கலங்கள். ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா தனியார் நிறுவனத்தினுடைய விண்கலம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு விண்கலம் வந்து அனுப்புனாங்க. இன்டியூசிங், இதை எழுதிக்கங்க. ஓகேங்களா. ஸோ இன்டியூசிங் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏடிஸ் இன்டியூசிங் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஏடிஸ் அப்படின்ற ஒரு விண்கலத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிலவில் தர இறக்குனாங்க. ஆனால் வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ தற்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2வது விண்கலம் வந்து அங்கே போயிருக்குது. ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா ப்ளூ கோஸ்ட். இந்த ப்ளூ கோஸ்ட் அப்படின்ற விண்கலத்து மூலமாக போயிருக்குது. இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்ஏ. யாருக்கு சொந்தமானது, யூஎஸ்ஏ. ஓகேங்களா. ஸோ தலையிறங்கி அதனால் 2வது விண்கலமாக இதை நம்ம சொல்கிறோம். ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனம் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. எந்த ராக்கெட் மூலமாக இந்த ப்ளூ கோஸ்ட் விண்கலத்தை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபால்கன் 9 ராக்கெட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படி கூட கேட்கலாம், ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படின்றது எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த நாடு தான், யூஎஸ்ஏ. ஓகேங்களா.
இது எதற்காக அனுப்பப்பட்டிருக்குது அப்படின்னா நிலவினுடைய பெரும் பள்ளங்களில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இது அனுப்பப்பட்டிருக்கிறது. எப்போ அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 2024 பிப்ரவரி 22. ஓகேங்களா, 22. சரி, இதற்காக தற்பொழுது இதை இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இது வெற்றிகரமாக தற்பொழுது தரையிறங்கியிருக்குது. ஓகேங்களா, அப்போ அனுப்பிய பிப்ரவரி 22 அனுப்பிய விண்கலம் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா இப்போ வெற்றிகரமாக தரையிறங்கி இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குது. பேப்பரில் இது இடம்பெற்றிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ திரும்ப அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா, சரி, ஓகே. 5வது கொஸ்டின் பார்க்கலாம். ஐநா சபையில் இருந்து செய்திகள் மற்றும் பிற பொது நிகழ்வுகளை எந்த மொழியில் ஒளிபரப்பு செய்யும் சட்டம் 2018 முதல் நடைமுறையில் இருக்குது. 2018 முதல் நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னா ஹிந்தி மொழி. ஓகேங்களா, ஸோ ஹிந்தி மொழியை தான் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்டம் ஆல்ரெடி இருக்குது 2018 ஓகேங்களா, ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தற்பொழுது ஏப்ரல் 1 மறுபடியும் 2030 மார்ச் 31. ஓகேங்களா, 2025 ஏப்ரல் 1 2031 வரைக்கும் மீண்டும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 5 ஆண்டு கால திட்டமாக எக்ஸ்டெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஓகேங்களா, 2030 வரைக்கும். ஓகேங்களா, 13.10 கோடி ஆண்டிற்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவு தொகையில் இதை டெலிகாஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. அங்கே ஐநாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்தியிலையும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற கான்செப்டில். ஓகேங்களா, இது 5 ஆண்டு காலத்திற்கு செய்யப்பட இருக்கிறது. ஐநாவிற்கான இந்திய தூதர் யார்? அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரீஷ் அவர்கள். யார்? ஹரீஷ் அப்படின்றவர். ஓகேங்களா, சரி, ஓகே. ஐநாவிலிருந்து அதிகாரப்பூர்வ மொழியாக அல்லாத ஹிந்திக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இது ஏற்படுத்தும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை மொழிகள் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த கொஸ்டினை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஓகே. 6வது கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் சென்னையில் 6 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் அரசு மருத்துவமனை திறந்து வைத்தவர் யார்? பெரியார் அரசு மருத்துவமனை திறந்து வைத்திருக்கிற யாருன்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின். ஓகேங்களா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். 6 ஃப்ளோர் இருக்குது. ஓகேங்களா, தரைத்தளம் மற்றும் 6 ஃப்ளோர்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இது பெரியார் அரசு மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னா பெரியார் அரசு மருத்துவமனை சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் எங்கே தான்? சென்னை குளத்தூரில் திறந்துருக்குறாங்க. ஓகேங்களா, குளத்தூர் யாரினுடைய தொகுதி? மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய தொகுதி தான் குளத்தூர். ஓகேங்களா, சரி, 213.78 கோடி செலவில் கிட்டத்தட்ட 560 படுக்கை வசதிகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை இவர் திறந்து வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா, மேலும் உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நியமன பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த விழாவில் அவர் பேசின விஷயங்கள் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 1998 மற்றும் தமிழக ஊராட்சி சட்டம் 1994 ஆகியவற்றின் உரிய சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தான் இந்த இது பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு இதில் இந்த இது ஹாஸ்பிட்டல் எங்கே திறந்தாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த விஷயம் இருக்குது இல்லையா, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது 1998 ஏற்படுத்தப்பட்டது. தமிழக ஊராட்சி சட்டம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு வினா. ஓகேங்களா, தமிழக ஊராட்சி சட்டம் அப்படின்றது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1994. ஓகேங்களா, 1994. ஓகேங்களா, சூரியனின் 7வது கொஸ்டின் பார்க்கலாம். சூரியனின் புறவெளியில் நிகழ்ந்த ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்திய விண்கலம் எது? சூரியனின் புறவெளியில் நிகழ்ந்த ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்திய விண்கலம் எது அப்படின்னா ஆதித்யா L1. இந்த ஆதித்யா L1 யாருக்கு சொந்தமானது? நம்மளுடைய இந்தியர்களுக்கு சொந்தமானது. இந்தியாவினுடைய விண்கலம் தான் இந்த ஆதித்யா L1. ஆதித்யா L1 நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சூரியனினுடைய புறவெளியில் நிகழ்ந்த சூரியனினுடைய புறவெளியை ஆராய்வதற்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆதித்யா L1 அப்படின்ற விஷயத்தை நம்ம அனுப்பியிருந்தோம் விண்கலத்தை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட சூரியனிலிருந்து ஒரு 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இது நிலைநிறுத்தப்பட்டுச்சு வெற்றிகரமாக. அது குறித்த தகவல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். லக்கராஞ்சியன் புள்ளி அப்படின்னு கூட அதுக்கு பெயர் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா, சூரியனுக்கும் அந்த புள்ளிக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் அந்த 15 கிலோமீட்டர் புள்ளியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லக்கராஞ்சியன் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 6ஆம் தேதி அது என்ன பண்ணப்பட்டுச்சு, அங்கே லான்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். 2023
செப்டம்பரில் ஏவப்பட்டது. எந்த ராக்கெட் அப்படின்னு கேட்டாலும் PSLV C-57. இது குறித்துலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, இந்த ஆதித்யா L1 வந்து இந்த சூரிய புறவெளியில் நிகழ்ந்த ஒரு ஒளி வெடிப்பு அதை வந்து தத்ரூபமாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை தான் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் புனே விண்வெளி ஆய்வு மையம் மற்றும் விண்வெளி இயற்பியலுக்கான மையமாக அது இருக்குது. ஸோ அந்த மையம் தான் இதை வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்தியிருக்கிறது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஓகே, 8வது கொஸ்டின். இந்திய வானிலை ஆய்வு மண்டல தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறவர் யார்? ஓகேங்களா. இந்திய வானிலை ஆய்வு மைய மண்டல தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி அமுதா அவர்கள். பி அமுதா தான் இந்திய வானிலை ஆய்வு மைய மண்டல தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ 1991 வானிலை ஆய்வு பணியாற்றிருக்கிறார் இவர். வடகிழக்கு பருவமழை தரவுகளை வந்து ஆராய்ந்து அதில் முனைவர் பட்டம் இவர் வாங்கியிருக்கிறார். இவர் வந்து வடகிழக்கு பருவமழையை ஆராய்ந்து அதில் முனைவர் பட்டம் அப்படின்றது இவர் வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ இந்த பி அமுதா அவர்கள் வந்துட்டு இந்திய வானிலை ஆய்வு மைய மண்டல தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற கூடுதல் தகவலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 9வது. மக்கள் மருந்தக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மக்கள் மருந்தக தினம் என்பது எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 7. மக்கள் மருந்தக தினம் என்பது மார்ச் 7. சரி, ஓகே சார், இது என்ன எதற்காக இப்போ முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த மக்கள் மருந்தகம் ஏற்படுத்தப்பட்ட தினத்திலிருந்து ஒரு வாரம் என்பது விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது புதுடெல்லியில் வந்துட்டு சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய JP நட்டா அவர்கள் வந்து இதை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. 2025 பிப்ரவரி வரை வந்து நாடு முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் இருக்கிறதாக அவர் சொல்கிறாரு. மேலுமே என்ன அப்படின்னா ஒரு 2,000க்கும் அதிகமான மருந்தகங்கள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மருந்தகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாட்டு மக்களுக்கு மலிவான விலையில் இருக்கக்கூடிய மலிவான விலையில் தரமிக்க மருந்துகளை வந்து விற்பனை செய்வதற்கு நோக்கில் செயல்படுத்தப்பட்டது. நம்ம சொன்ன மாதிரி 15,000க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் ஆல்ரெடி புழக்கத்தில் இருக்கிறது. இந்த மருந்தகங்கள் குறித்து இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னுமே அந்த மக்கள் வந்து இதை நோக்கி செல்வதற்கு இது ஒரு முன்னோடி விஷயமாக வந்து பண்ண இருக்கிறாங்க. ஒரு வார பிரச்சாரம் JP நட்டா அவர்கள் தொடங்கி வச்சுருக்கிறாங்க. 10வது கொஸ்டின். சமீபத்தில் எந்த மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மொழி அப்படின்னா ஆங்கிலம் தான். ஆங்கில மொழியை வந்து தற்பொழுது அமெரிக்கா என்ன பண்ணால் அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிச்சிருக்கிறது. ஓகேங்களா. 30க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் தற்பொழுது ஆங்கிலம் என்பது ஒரு அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 11வது கொஸ்டின். சமீபத்தில் நவரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனம் எது? சமீபத்தில் நவரத்னா நிறுவனம் அந்தஸ்து பெற்ற நிறுவனம் எது அப்படின்னா இந்திய ரயில்வே தான். இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனம். இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனம். உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண என்ன பண்ணுவோம் அப்படின்னா IRTC அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? IRTC அப்படின்ற ஆப் இருக்கும். இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கோஆப்ரேஷன். இதை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது, தெளிவாக நோட் பண்ணி வச்சுங்க. இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கோஆப்ரேஷன். இந்த நிறுவனத்தை தான் தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே இந்திய ரயில்வே நிறுவனம், ரெண்டு நிறுவனமே வந்துட்டு இது என்ன சொல்லுவாங்கன்னா IRFC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ரயில்வே நிதி நிறுவனம் அப்படின்றது IRFCன்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தது IRTC, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் 2வது. ஓகேங்களா. ஸோ இந்த இரண்டுமே தற்பொழுது என்ன அப்படின்னா இந்த நவரத்னா அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ நவரத்னா அந்தஸ்து அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இதனுடைய நிதி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வந்துட்டு வரும்போது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவரத்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இந்த பட்டியலில் 25 மற்றும் 26வது நிறுவனமாக இணைந்திருக்கிறது. ஓகேங்களா. இதைத்தான் நம்ம இப்போ சொன்னோம். ஓகேங்களா. நிதி மற்றும் வணிகச் சந்தையில் சிறப்பாக செயல்படக்கூடிய மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த அந்தஸ்து என்பது வழங்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா நவரத்னா அப்படின்னா எத்தனை கோடி இருந்தால் நவரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி போடுங்க. ஓகேங்களா. எதற்காக இப்படி சர்ச் பண்ணி உங்களை வந்து ஆன்சர் நம்ம பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து மெமரைஸில் இருக்கும். எப்போயுமே திரும்ப திரும்ப நீங்கள் துளவும் போது அது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அதற்காகத்தான். ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம்.
10 லட்சம் டன் தோரியத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எந்த நாடு அப்படின்னா சீனா. இதையுமே கேட்பாங்க. சமீபத்தில் 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடித்த நாடு எது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், சீனா தான் சொல்லணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீனாவில் தோரியம் எத்தனை டன் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல அப்படின்னா உள் மங்கோலியா மாகாணம் பைபுல் ஒபா அப்படின்ற பகுதி. இதில் என்ன சொல்கிறாங்க மெயினாக அப்படின்னா இந்த தோரியத்தை கண்டுபிடித்ததன் மூலமாக 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை வந்து சீனாவால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 60,000 ஆண்டுகள் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதனினுடைய சராசரி ஆயுட்காலமே ஒரு 60லேருந்து 70 வருஷம் தான். ஓகேங்களா. 60,000 அப்படின்னா அப்போ எவ்வளோ நாளுக்கு வந்து மின்சாரம் செய்ய முடியும்னு பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ இதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக 200 மடங்கு அதிக மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இந்திய பங்கு வர்த்தனை வாரியத்தினுடைய புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? இந்திய பங்கு வர்த்தனை வாரியத்தினுடைய புதிய தலைவராக துஷின் காந்தா பாண்டே. பங்கு வர்த்தனை வாரியம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. செபி இருக்குது இல்லையா, செபி அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். செபி அப்படின்றதனுடைய தலைவராக துகின் காந்தா பாண்டே அப்படின்றவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க 3 ஆண்டுகளுக்கு. இப்போ மாதவி புரிபுச் அப்படின்றவங்க ஓய்வு அடைந்ததை அடுத்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த செபியினுடைய வேலை என்ன அப்படின்னு கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. சந்தையை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறது, முதலீட்டாளர்களினுடைய பாதுகாப்பு, சட்ட ரீதியான விஷயங்களை பண்ணுறது, நிதி, கல்வி போன்ற விஷயங்களுக்காக இது இருக்குது. ஓகேங்களா. இவங்க இந்த துகின் காந்த பாண்டே 1987 ஆண்டில் ஒடிசாவினுடைய ஐஏஎஸ்ஸாக இருந்தார். வருவாய்த்துறையினுடைய மூத்த அதிகாரியாக இவங்க இருந்திருக்கிறாங்க. ஓகே. இந்த செபி குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா செபி அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா 1992 ஜனவரி 30 1992 ஜனவரி 30 ஏற்படுத்தப்பட்டது. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபிக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது சிறு விளையாட்டு அரங்கங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களால். ஓகேங்களா. முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அப்படின்ற பெயரில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, சோழவந்தான், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம் போன்ற இடங்களில் திறக்கப்பட்டிருக்கிறது 3 கோடி செலவில். ஒரு கிரவுண்டுமே 3 கோடி அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீளம் தாண்டுதல், பார்வையாளர் மாலம், கபடி, கோகோ ஆடுகளங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. இது போன்று மேலும் ஒரு 25க்கும் மேற்பட்ட அரங்கங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. சரி, ஓகே. ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொள்கை செயல் திட்டம் வந்து வெளியிடப்பட்டிருக்குது தமிழ்நாடுனால. ஓகேங்களா. இந்த தெருவோரங்களில் இல்லை பொதுவெளிகளில் சுற்றித்தரக்கூடிய ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு செயல் திட்டம் வெளியிடப்பட்டிருக்குது. அதில் சில முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். குடும்பங்களின்றி சுற்றித்திரியும் மனநோய்களை மீட்டு அவசர சிகிச்சை வந்து அளிக்கிறது ஒரு முதல் விஷயமாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இடைநிலை கவனிப்பு அளித்தல். ஓகேங்களா. அவங்கள வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சிகிச்சை அளிச்சுட்டு மறுபடியும் இடையில் அவங்கள வந்து என்ன பண்ணுறது, கவனிப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சில பேருக்கு தேவைப்பட்டால் நீண்ட கால பராமரிப்பு வழங்கவும் இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. சமூகத்தில் மீண்டும் அவர்களை வந்து ஒருங்கிணைத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது மனநல ஆணையம் அமைப்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் தலைமையில் கலங்கரை ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மறுவாழ்வு மையங்கள் வந்து திறக்கப்பட இருக்கிறது 25 இடங்களில் 15.81 கோடி செலவில். ஓகேங்களா. ஓகே. உலக சாதனை என்ன உலக சாதனை அப்படின்னு பார்க்கலாம். ஸ்வீடன் நாட்டை சார்ந்த கம்பி ஊன்றி தாண்டுதல் வீரர் தான் வந்துட்டு இந்த சாதனையை படைச்சிருக்கிறாரு. 6.727 மீட்டர் தாண்டி இதில் உலக சாதனை படைந்த இந்த கம்பி ஊன்றி தாண்டுதல் அப்படின்ற ஒரு விளையாட்டில். ஓகேங்களா. 11வது முறையாக இதை உலக சாதனையை ஒரு நிகழ்த்தி இருக்கிறாரு. அவருடைய பேர் தான் அர்மாண்ட் கஸ்டாவ் டியூப்லாண்டிஸ் அப்படின்றவங்க. ஓகேங்களா. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. பிரதமர் மோடி மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சலா வான் டெர்லியன் வந்து சந்திப்பு செஞ்சுருக்கிறாங்க. இந்த இறுதி ஆண்டுக்குள்ளே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க. இது மட்டும்தான் இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது. உக்ரைனுக்கு அளித்து வந்த அனைத்து வகையான இராணுவ உதவிகளையும் நிறுத்தி வைக்க போகிறதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா $65.9 பில்லியன் அளவிற்கு இராணுவ உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. பொருளாதார வளர்ச்சி 2024-25 அக்டோபர் டிசம்பர் வரை 3வது காலாண்டு 2வது காலாண்டாக
5.6% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா. சென்னை விமான நிலையம் உதான் யாத்ரி கஃபே திட்டத்தின் கீழ் மலிவு விலையில் உணவகங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமான நிலையங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு மலிவு விலையில் உணவு மற்றும் பானங்களை வழங்கக்கூடிய மத்திய அரசோட திட்டம் தான் இந்த உதான் யாத்ரி கஃபே திட்டம். தெரிஞ்சு வச்சுங்க. உதான் யாத்ரி கஃபே திட்டம் அப்படின்னா என்ன? விமான நிலையங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு மலிவு விலையில் உணவு மற்றும் பானங்களை வழங்கக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இப்போ இந்த திட்டத்தின் கீழே கொல்கத்தா விமான நிலையம் முதல் உணவகமாக இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் மோகன் ராயுடு இதை வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது 40 ஆண்டுகளுக்கு பிறகு குர்து கிளர்ச்சியாளர்கள் போர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு குர்து கிளர்ச்சியாளர்களினுடைய போர் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அந்த என்ன அப்படின்ற டீட்டெயில் பாருங்கள். துருக்கி அரசாங்கம் இருக்குது இல்லையா, துருக்கி அரசாங்கம் விசஸ் இந்த குர்கிஸ்தான் தொழிலாளர் கட்சி, அதை தான் வந்து குர்துன்னு சொல்கிறாங்க. இந்த குர்கிஸ்தான் தொழிலாளர் கட்சி விசஸ் துருக்கி அரசு, இவங்க 2 பேருத்துக்குமே இடையில் பலவேறு போர்கள் சம்பந்தமாக நடந்துகிட்ருக்குது. ஸோ இதை வந்து தற்போது நிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1984 PKK இயக்கம் தான் இந்த குர்கிஸ்தான் தொழிலாளர் கட்சி அப்படின்றது. இந்த போர் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. இதன் முடிவில் இந்த குர்தி அப்படின்ற இனத்தவருக்கு தனியாக ஒரு நாடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னாட்சி அதிகாரம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. தன்னாட்சி அதிகாரம் என்பது என்ன அப்படின்னா, அவர்களினுடைய முடிவுகளை வந்து என்ன பண்ணுறது, அவங்களே டிசைட் பண்ணிக்கிறதா தன்னாட்சி அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போரில் இதுவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 பேர் வரையும் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. எத்தனை பேர்? 40,000 பேர் வரைக்கும் போரில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. கேன் சர்வதேச ஓப்பன் டென்னிஸ் போட்டி பிரான்ஸு, இதில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பி இனியன் அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. மெக்சிகோ ஓப்பன் டென்னிஸ் போட்டி தாமஸ் மெஹாக் செக் குடியரசை சார்ந்தவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது முதல் ATP இவர்களுடைய. அடுத்தது ரஞ்சி கோப்பை 2025 நாக்பூரில் நடைபெற்றுச்சு. விதர்பா அணி வந்து 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா கேரளா. இதில் கேரளாவினுடைய சிறப்பம்சம் என்னென்னா, முதல் முறையாக கேரளா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரஞ்சி கோப்பையில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்த இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது உலக பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டி டெல்லியில் மார்ச் 11 13 வரை நடைபெறப் போகிறது. 9 பிரிவுகளில் போட்டி. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, முதல் முறையாக இந்தியாவில் இந்த போட்டி வந்து நடைபெறுது. துபாய் ATP டென்னிஸ் போட்டி ஸ்டெஃப்னோஸ் சிட்சிபாய் கிரீஸை சார்ந்தவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மகளிர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி, ஆஸ்திரேலியாவின் அலெக்சி பார்மி முதல் முறையாக சாம்பியன் பட்டம். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது நந்தலாலா அப்படின்றவர் மறைவு. இவர் என்ன அப்படின்னா, எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். இவருடைய இயற்பெயர் நெடுஞ்செழியன் அவர்கள். இவங்க தற்போது உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்திருக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேசிய முக்கியமான டேஸ் அண்ட் தீம்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் மிக முக்கியமான ஒரு தினம் இது வந்து TNPSC தேர்வுகளில் இதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னா, தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. ஓகேங்களா. தேசிய அறிவியல் தினம் நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்றது பிப்ரவரி 28 கொண்டாடப்படுகிறது. நம்மளுக்கு சர் CV ராமன் அப்படின்றவர் நன்றாக தெரியும். ஓகேங்களா. ஒரு இயற்பியல் அறிஞர் தான், அறிவியல் மேதை தான் இந்த சர் CV ராமன். 1930 காலகட்டத்தில் இந்த ராமன் விளைவு அப்படின்ற ஒரு விளைவை வந்து இவர் கண்டுபிடிச்சார். 1928 பிப்ரவரி 28 அப்படின்ற இதில் வந்து இவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ராமன் விளைவை வந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தார். ஸோ அதை வந்து நினைவு கூறும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அறிவியல் என்பது ஒரு அடித்தட்டு மக்களையும் சென்றடையணும் அப்படின்ற நோக்கத்திற்காக இந்த தினம் என்பது அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதற்கான கருப்பொருள் விக்சித் பாரத்திற்காக அறிவியல் மற்றும் புதுமைகளில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்காக இந்திய இளைஞர்களை மேம்படுத்துதல் அப்படின்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது அரிய நோய்கள் தினம் என்பது பிப்ரவரி 28, அதாவது ரேர் டிசீஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடைசி பிப்ரவரி, அதாவது கடைசி பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசியாக இது கொண்டாடப்படும். 2008 இதை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அரிய நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துவதற்காகவும் பாதிக்கப்பட்டவரோட வாழ்வை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை பற்றி இதற்காக தான் முக்கியமாக இந்த தினம் வந்து உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. என்னுடைய கருப்பொருள், நீங்கள் கற்பனை செய்வதை விட
நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிகம் அரிய அனுபவங்களின் தொகுப்பு என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது உலக சிவில் பாதுகாப்பு தினம் என்பது மார்ச் 1. உலக சிவில் பாதுகாப்பு தினம் என்பது மார்ச் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சிவில் பாதுகாப்பு மக்கள் தொகைக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் சொத்துக்களையும் இந்த பேரழிவுகளிலிருந்து பாதுகாக்கும் சிவில் பாதுகாப்பு நடவடிக்கையில் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த தினம் கொண்டு வருவது வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது உலக கடல் புல் தினம் என்பது மார்ச் 1 கொண்டாடப்படுகிறது. உலக கடல் புல் தினம் வேர்ல்டு சீ கிராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். கடல் புல் சுற்றுச்சூழல் அமைப்புகளினுடைய முக்கியத்துவத்திற்கும் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இது ஒரு முக்கிய நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. இதனுடைய கருப்பொருள் இளமை பூக்கும் கடல் புல்லை அழகுபடுத்துதல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாகுபாடு இல்லாத நாளாக மார்ச் 1 அனுசரிக்கப்படுகிறது. ஜீரோ கிரிமினேஷன் டே அப்படின்னு சொல்கிறோம். சட்டத்தின் முன் என்னது அனைவரும் சமம் அப்படின்றது ஆர்டிகிள் 14 நம்மளுக்கு சொல்லுது. ஓகேங்களா. சமத்துவத்தை முக்கியமாக நம்ம இதில் மேம்படுத்துவதற்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். சுய காயம் விழிப்புணர்வு தினம் அப்படின்றது செல்ஃப் இன்ஜூரி அவேர்னஸ் டே மார்ச் 1. ஓகேங்களா. காயமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்ற மையமாக அதை சொல்கிறாங்க. தற்கொலை இல்லை என்றாலும் வேண்டுமென்றே தங்களை காயப்படுத்தி கொள்வது மிக மிக தவறு. அது குறித்த ஒரு அனுபவங்களையும் அதில் ஏற்படுத்தக்கூடாது. இது குறித்த விழிப்புணர்வை மக்களின் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது உலக செவித்திறன் தினம். உலக செவித்திறன் தினம் என்பது மார்ச் 3. உலக செவித்திறன் தினம் என்பது மார்ச் 3 வேர்ல்டு ஹியரிங் டே அப்படின்னு சொல்கிறோம். செவித்திறன் குறைபாடு மற்றும் செவித்திறன் இழப்பை தடுப்பது, காது மற்றும் செவிப்புலன் பராமரிப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிக முக்கியமான தினமாக இதில் இருக்குது. கருப்பொருள் மாற்றும் மனப்பான்மை, காது மற்றும் செவிப்புலன் பராமரிப்பை அனைவருக்கும் உண்மையாக்க உங்களை மேம்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது உலக வனவிலங்கு தினம். இந்த வனவிலங்கு தினம் என்பது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி. மார்ச் 3. ஓகேங்களா. இது காட்டுயிர் மற்றும் தாவரங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் வனவிலங்கு பாதுகாப்பு, நிதி, மக்கள் மற்றும் கிரகத்தில் முதலீடு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது உலக டென்னிஸ் தினம் என்பது மார்ச் 3. மார்ச் மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமை இந்த வேர்ல்டு டென்னிஸ் டே கொண்டாடப்படுகிறது. டென்னிஸ் விளையாட்டை மேம்படுத்தணும் மற்றும் புதிய வீரர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த தினம் என்பது முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது தேசிய பாதுகாப்பு தினம். இந்த தினமும் ஒரு முக்கியமான தினம் மார்ச் 5. ஓகேங்களா. தேசிய பாதுகாப்பு தினம் அப்படின்றது ஓகேங்களா. இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் 1966 ஏற்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் விதமாக இது சொல்கிறாங்க. என்எஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலும் பணியிடத்தில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, விபத்துக்களை தடுப்பது போன்ற முக்கிய காரணங்களை வச்சு இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் என்ன அப்படின்னா விக்சித் பாரத்திற்கு பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக சொல்கிறாங்க. கடைசியாக சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் ஆயுத பரவல் தடுப்பு விழிப்புணர்வு தினம் மார்ச் 5. பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குதல், மாறிவரும் உலகில் நிராயுதபாணியாக்கம் மற்றும் பரவும் தடையில் முதலீடு செய்தல் அப்படின்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதோட இந்த 6 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்பதை நம்ம முடிக்கிறோம். உங்களுக்கு நாளை வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. அடுத்தடுத்த வகுப்புகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ.